ஜஸ்ட் 1 minute. என்ன எக்ஸா? குழந்தைங்கடா பொம்மை 3 பேர். இதுடா இங்கே எங்கேன்றா சேர் வந்துச்சு? எங்கடா சேர்ல உட்காந்துருக்கான்? சேருக்கு முன்னாடி என்னடா மேலே என்ன ஓப்பன் ஆகுது? எங்கடா நினைக்குது? நீ விட்டுரு. என்னடா எங்கேயோ கொண்டு போகுது? ஆமா. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் த பேபி இன் எல்லோ அந்த கேம் நம்ம ஆட போகிறோம். இதில் நம்ம 3 நைட்டு பாடியிருக்கோம். இது பார்ட் 1. பார்ட் 2 கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இப்போ நம்ம இந்த குழந்தைய பார்த்துக்கலாம். இது என்ன ப்ரோ நீ குழந்தைய பார்த்துக்கல ஒரு வீடியோவாக போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நார்மல் குழந்தையாக இருந்தால் நம்ம இதை விட்டுடலாம். நம்ம பார்க்க போகிறது குட்டி சாட்டான். அந்த குழந்தைய நம்ம எப்படி வாங்க இப்போ கேமுக்குள்ளே போகலாம். இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். குழந்தைய ஏன்டா தனியாக விட்டுட்டு போகிறீங்க? இது வேறு. இப்போ நம்ம ரூம் நம்பர் 10க்கு போகணும். இங்கே 10 வந்தாச்சு. இங்கே சாவி பூக்கடையில் கீழே இருக்குனாங்க. சாவி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். என்னடா ஓப்பன் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. என்னடா குழந்தைங்க அங்கன்றிருக்கு. பேபின்னு எல்லோ போட்டானுங்க டைட்டிலு. என்னடா அது? அந்த குழந்தைக்கு என்னன்னு சொல்லுங்க. இந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு ஏன்டா போகிறீங்க? எங்கேயோ சுற்றுருக்கீங்க. அவனுங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு நம்மளை வாதிக்கிறானுங்க. அவனுங்க ஜாலியாக போய் சுற்றிக்கிட்டு நைட் 1 ஆர் ஓகே எடுத்தவொடனே என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு போய் ஃபீட் பண்ணணும். பால் வேணுமாடா? கிச்சனுக்கு போய் பால் எடுத்துகிட்டு குழந்தைக்கு நம்ம கொடுத்துடலாம். எடுத்தங்க கையில் தூக்குடுங்க. வைக்கலான்னு பார்த்தா விழுந்துட்டான். வா என் கூடயே வா. ஏக்கார் எப்படி ஏக்கான்ட்டியா? அண்ணன் உனக்கு பால் எடுத்துறேன். மேலே அப்படியே வச்சுருக்கேன்னுங்க பால். இந்தா குடி. குடிச்சிட்டானா ஃப்ரிட்ஜை மூடிடுவோம். என்னடா என்னமோ நாட்டம் குடிச்சு அடிச்சதுக்குன்னு பாத்ரூம் போயிட்டான். டைப்பர் வேறு மாற்றணுமா? டைப்பர் இங்கேயே வச்சுருக்கானுங்க. இங்கே எக்காரு நான் போய் டைப்பர் எடுத்துகிட்டு வரேன். டைப்பர் அங்கே வச்சுருக்கானுங்க. டைப்பர் எடுத்துகிட்டு எங்கடா குழந்தைய காணோம்? எங்கடா போச்சு? எங்கடா இந்த குழந்தைய காணோம்? எங்கடா? இங்கே எப்பட்றா அந்த குழந்தை வந்துச்சு? இங்கே எப்பட்றா எங்கே எப்பட்றா வந்த? நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் குட்டி சட்டான்னு. எங்கேருந்து குழந்த எங்கே சரி இல்லை போய் தூங்க சொல்கிறாங்க. கதவை தூங்க வைப்போம். அவ்வளோதான், போய் தூங்குடா. நல்லா கருவலை. இவனுக்கு ஒரு கதையை வேறு சொல்லணுமாங்க. கதை புக்கு இங்கேயே வச்சுருக்கானுங்க. கருவோம் கதை புக்கு என்ன பேர் என்ன? Across the shore, in distant lands, with dark stars overhead, the prince was fast asleep and they walked through the golden garden gate. Look at the pretty trees. They walked along the pretty pebble path. Look at the colourful flowers. They walked past the fabulous flowing fountain. Look at the dancing water. Look. But the prince didn't like the garden and started kicking down the trees. He dug up flowers, grabbed the hedges and pulled off all the leaves. He ruined everything for fun. The cat watched on in fear. What a mistake I made, the cat cried out. I should never have brought him here. அவ்வளோதாங்க, கதை சொல்லி முடிச்சாச்சு. சரி, இப்போ எந்திரிச்சு குழந்தை தூங்கிடுச்சு. அவ்வளோதான், குழந்தை தூங்கிடுச்சு. நம்ம கதவை சாத்திட்டு கிளம்பிடுவோம் வெளியில். சரி, வெளில போய் நம்ம வாட்டுக்கு டிவி போய் பார்ப்போம், சில் பண்ணலாம். அவங்க பேரண்ட் வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகுமாம்மா. அது வரைக்கும் நம்மளை நைட் உட்காந்து இருந்து டிவி பார்த்துக்க சொல்லியிருக்கானுங்க. சரி, டிவி பார்ப்போம். என்னங்க ஹேடாக தொலைடு எங்கே போனோம்? தூக்கமாக வருது. ஐயோ, தூக்கமாக இருக்குது.
என்னடா இந்த குழந்த வேறு நேரம் கட்ட நேரத்தில் அழுது தொலைக்கிறு. சரி என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம். எங்கடா அழுகிறான்? இது அவன் மேலே தானே இருக்கான். இது கடகன்னு போவோம். எங்கடா 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 அழுகிற? என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா வேணும்? எங்கடா குழந்தைய காணோம்? இங்கே தாண்டா விட்டு போனேன். எங்கடா குழந்தைய காணோம்? ஐயோ எங்கே போய் தொலைச்சல? இந்த ரூமில் இருக்கானோ தேடுவோம். இப்படா குழந்த நடக்கும்? எங்கடா வந்துச்சு? கை குழந்தடா அது. ஐயோ சொன்னானுங்களே குட்டிச்சாத்தான். அது எங்கே போய் தொலைஞ்சிச்சு எனக்கும் தெரில. நீ எப்பட்றா இங்கே கீழே வந்த? கீழே வந்து வா உனக்கு தூங்க வைக்கிறேன். நீ அண்ணன் மட்டும் எதுவும் செஞ்சிடார. அமைதியாக போய் தூங்கு சரியா? உனக்கு என்ன வேணும்? தூங்கு அவ்வளோதான். மெத்தையில் போடு. அவ்வளோதான். என்ன உனக்கு பொம்மை வேணுமா? இந்தா அந்த பூனை பொம்மை வச்சுக்கோ. பூனை பொம்மை உனக்கு அழகாக இருக்குது. அவ்வளோதான். ஐயோ தெரியாமல் கீழே போட்டா. இந்தாடா வச்சுக்கோடா. அவ்வளோதான். அவனே வச்சு சரி. என்ன ஏய் என்னையே ஏன்டா குறுகுன்னு பார்க்குறேன்? நான் பார்க்கலடா. ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. உனக்கு காய சாத்திட்டு நான் கிளம்புறேன்டா. திருப்பி போய் நான் டிவி பாட்டுக்கு பார்த்துட்டு டிவி பாட்டு உட்காந்தாவா நமக்கு ஏதோ நேரம் போகும். என்னடா ஏதோ சவுண்டு கேட்குது. திருப்பி எப்போ காலத்து வந்துச்சு? காலம் தூங்கிடுச்சு. சரி கதை சாத்துவோம். கதை சாத்திட்டு நம்ம வார்டுக்கு போய் ஏதோ ஒரு டிவி பார்த்துருப்போம். இங்கே என்ன இந்த சோல் அந்த ஃப்ரீ சோலுங்கிறத எடுத்துக்கலாங்க. அது வந்து நமக்கு பன்னெண்டு சேர்த்தோம்னா ஏதோ ஸ்பெஷல் பவர் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம வார்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு டிவி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நம்ம அந்த குழந்தை இப்போதைக்கு எதுவும் செய்யலை. நம்மளும் சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள் எங்கே போனாலும் ஆடு போட்டு தொலைஞ்சிடானுங்க. சரி எனக்கு தூக்கம் வேறு வருதுங்க. தூங்குவோம். அவ்வளோதாங்க நம்ம நைட் 2க்கு வந்துட்டோம். அப்போ நைட் 2 எப்படியோ பண்ணலாம். திருப்பி எங்கடா இப்போ திருப்பி வந்து நம்ம குழந்தைக்கு வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நைட் என்ன பண்ணோமோ அதே வேலை திருப்பி செய்ய சொல்கிறாங்க. குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கிறாங்க. சரி குழந்தைய மேலே தான் ரூமில் தானே படுக்க வச்சோம். அங்கே போய் பார்ப்போம். கதவை திறப்போம். எங்கடா குழந்த? அண்ணன் வந்திருக்கேன். எங்கடா குழந்தைய காணோம்? சரிங்க கீழே போய் தேடுவோம். கீழே எங்கேயா இருக்கா குழந்தைன்னு சொல்லிட்டு. இங்கே என்னடா டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. என்னவா தெரில. ஏதோ சென்சார் கீழே வச்சுருப்பானுங்க போல். திடீர்னு ஆன் ஆகுது திடீர்னு ஆஃப் ஆகுறதுக்கு. கீழே போவோம். கீழே போய் அந்த பாட்டில் எடுத்துப்போம். பால் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு கொடுப்போம். என்னடா யாரா சத்தனா பிடிச்ச? பால் எங்கடா? பால் இப்போ தான்டா இங்கே வைத்தேன். ஐயோ பாலை வேறு தேடணுமா? இது இன்றைக்கி கதை இது என்னடா லாக் ஆகிடுச்சு? பாலை இப்போ தேடுவோமா? சரி இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி கீழே தேடுவோம். மேலே எதுவும் கிடைக்கல. கீழே கிடைக்குமா? கீழே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேங்க. பால் பாட்டில். அந்த ஃப்ரீ சோலுங்கிறது வந்து நமக்கு தேவைப்படுங்க. அது எதுக்காவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 4 சேர்த்துட்டேன். சரி குழந்தைக்கு பாலை கொடுத்தாச்சு. எப்பயும் போல தாங்க கரெக்டாக பாலை மாற்ற மாதிரி சும்மா வந்து பார்த்து இங்கே பாருங்க. காரை வைக்கலான்னு பார்த்தா கீழே விழுந்துட்டான். நான் வேணும்லாம் ஒன்றும் போடலைங்க. எக்காரில் வைக்கலான்னு பார்த்தா அதுவே கீழே விழுந்துட்டான். இருங்க டைப்பர் மாற்றிட்டு வரேன். டைப்பருக்கு உயிர் வந்துடுச்சு. நீங்கள் டைப்பர் இல்லை டைப்பருக்கு உயிர் வந்துடுச்சுங்க. டைப்பர் தேடி எங்கே டைப்பர் வேறு பிடிச்சி மாற்றணுங்க. ஐயோ எங்கேயோ ஓடிட்டு. நில்லு. ஏய் நம்மளை லாக் பண்ணி டோர் சாத்த முடியலைங்க. டோர் சாத்தினா அழகாக பிடிச்சிருக்கலாம். சாத்த முடியுங்க. அழகாக சாத்தியாச்சு. உள்ளே போய் அவ்வளோதாங்க. அதுவே முட்டிக்கிட்டு. இது என்ன எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ்? குழந்தைக்கு அந்த வாயில் மூடுவோங்களே அதை ஏங்க எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ்னு வச்சுருக்கானுங்க? அதுவும் எனக்கு புரியல. சரி டைப்பர் ஒரு வழியாக எப்படியோ பிடிச்சாச்சு. எல்லாம் பாருங்கள் எல்லாம் குடிச்சாட்டான் செய்கிற வேலை. இது என்னங்க செய்ய? நம்மள்ட வந்து மாட்டி விட்டானுங்க பார்த்துக்க சொல்லி. எங்கேங்க இங்கேருந்து என் கையிலேருந்து அப்புறம் போச்சு. கண்ணை பார்த்தீங்களா? அவ்வளோ கொடூரமாக இருக்குங்க. கிட்ட போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குதுங்க.
கிட்ட போனோன்னு ஏதோ செஞ்சிருமான்னு. இங்கே அமைதியாக இருக்குது. சரி அமைதியாக இருக்குது. தூக்குவோம். போய் தூங்க வைக்கணுமாங்க. போய் அழகாக போய் நம்ம தூங்க வச்சு தூங்க வைக்கலாம். அவன் கண்ணை பாருங்க, ரொம்ப சிவப்பாக கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. திருப்பி கதை சொல்லணுமாங்க. அந்த ஃப்ரீ கேட்டு நம்ம என்னடா பாருங்க, அந்த ஃப்ரீ கேட்னை எடுத்துட்டு அது எப்பயும் போல ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு பாட்டு நான் பயந்துட்டேங்க இப்போ. When the rabbit came to visit, the prince said time to play. But his big red eyes, they scared her, and she didn't want to stay. Quickly towards the exit, the tiny rabbit hopped. The prince ran right behind her and screamed she must be stopped. என்னங்க அதுவே திரும்பிடுச்சு. என்னாச்சு? என்னங்க தள்ளி விடுது குழந்த? எங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி உட்காந்து படிக்கலாம். எடுத்தாச்சு. திரும்பி வந்து உட்காந்தாச்சு. படிக்கலாம். படிக்க ஆரம்பிக்கலாமா? என்னங்க திருப்பி தள்ளி விடுது? என்னங்க ஆச்சு? திடீர்னு தள்ளி விடுது. குழந்தைக்கு பொம்மை வேணும் போலங்க. அந்த ரேபிட் இன்னைக்கு ரேபிட் வச்சுக்கோ. இப்போ சிரிக்கிறீங்க. இப்போ அக்கா கதையை திருப்பி ஆரம்பிக்கலாங்க. Through dark corridors he chased her. Hop, hop, hop. A relentless, futile flight. Hop, hop, hop. Round and round inside the palace, in and out of space and sight. Hop, hop, hop. The prince, he couldn't catch her. His heart was filled with wrath. The rabbit slipped right out the door and vanished down the path. The prince cried out, I need new friends. More. Now. Another. I'll bring you some, don't worry now, replied his loving, caring mother. அவ்வளோதாங்க, கதை ஒரு வழியாக படித்து முடிச்சாச்சு. குழந்தை தூங்குறன்னு பார்த்துப்போம். தூங்குதுங்க. நம்ம மாட்டுக்கு போய் கீழே போய் ஒருக்கும் செக் பண்ணிட்டு சரி சாத்திடலாம். சாத்திட்டு போய் கீழே போய் நம்ம எப்பயும் போல் டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். சில் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு டிவி பார்க்கலாம். உட்காருவோம். இன்றைக்கி ஏதாவது நியூஸ் சேனல் அந்த மாதிரி பார்க்கலாங்க. என்னை யாரும் காலிங் பண்ணி அடிக்கிறாங்க. யாரும் காலி பண்ணி அடித்தா யாரும் பார்ப்போம். காத்திருப்போம். என்னங்க யாருமே இல்லை. பார்சல் மட்டும் இருக்குது. அதை எடுத்து உள்ளே வைப்போம். என்னதுங்க அது? என்னதுங்க மேலே தண்ணி மகளுது? நம்ம குழந்த பக்கத்தில் வச்சோம்ல ராபிட், அதுங்க. எங்கள் பார்சல் வச்சுட்டுவோம். இது என்ன பார்சல்னால் நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த பார்சலுங்க. இருங்க என்ன ஆச்சுன்னு தெரில. பிஞ்சு கிடக்கு. பிஞ்சு அந்த பஞ்செல்லாம் படிக்கல தெரிஞ்சு கிடக்குங்க. இருங்க ரூம் கிட்ட போய் பார்ப்போம். ரூம் திறந்த கிடக்கா என்னங்க பாருங்க. பஞ்செல்லாம் பாருங்கள். அந்த பொம்மை கிழிச்சு வெளில பிஞ்சு கிடக்கு. இருங்க ரூம் திறக்க முடியலைங்க. லாக் ஆயிடுச்சுங்க. சரி இங்கேயே போட்டு போவோம் ராபிட்டை. உள்ளுக்குள்ளே ஏதோ சவுண்டு வேறு கேட்குது. சரி குழந்தை தூங்கிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம எப்பயும் போல் போய் சில் பண்ணுவோம். கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு. சரிங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் அந்த மாதிரி சேனலாக போய் பார்க்கலாங்க. நல்லாயிருக்கும். எவங்க சொல்லிகிட்டு இருக்கான் பின்னால். ஒரு மாதிரி தூக்கமாக வருது. அவ்வளோதான் நினச்ச மாதிரி அவ்வளோதாங்க. இப்போ நைட் 2 முடிச்சாச்சு. இப்போ நைட் 3க்கு வந்திருக்கோம். நைட் 3ல் திருப்பி அந்த நம்ம குழந்தை போய் தேடணுமா? ஏங்க குழந்தை தேட வேணாங்க. டேரெக்டாக நம்மளை சில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. என்னங்க திடீர்னு குழந்த அழுகுது. மேலே போய் நம்மளை பார்க்க சொல்லியிருக்கானுங்க. ஏன் குழந்த அழுகுன்னு சொல்லி. குழந்த ரூமுக்குள்ளே வந்துட்டோம். திறப்போம். எங்கே குழந்த? எங்கேங்க? குழந்தைங்களாம் இருக்குது. குழந்தைய தூக்குவோம். சந்தோஷமாயிடுச்சுங்க. இப்போ கதை சாத்திட்டு நம்ம போய் கீழே உட்காந்து சில் பண்ணுவோம். திருப்பி சில் பண்ணிவிட்டு ஜாலியாக டிவி பார்ப்போம். சரிங்க பசிக்குது. சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். ப்ரெட்டு கொஞ்சம் எடுத்து ப்ரெட்டு இங்கே ஒன்று வச்சுப்போம். வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் அங்கே கறி இருக்குது. கறி எடுத்து ஒன்று. அடுத்து எது எடுக்கலாம்? தக்காளி எடுத்துப்போங்க. தக்காளி எடுத்து ஒன்று வச்சுக்கலாம்.
அடுத்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம். மஷ்ரூம் எடுத்து ஒன்று வச்சுட்டு இன்னொன்று எடுப்போம். வெங்காயம் எடுத்துக்கலாங்க. வெங்காயம் எடுத்தாச்சு. அடுத்து இது வெள்ளரிக்காவா என்னமோ தெரில, என்னமோ இருக்காது வெள்ளரிக்காய், அது ஒன்று வச்சுப்போம். அடுத்து நம்ம சீஸை மறக்க முடியுமாங்க, சீஸையும் ஒன்று எடுத்து வச்சுப்போம். ஒன்று இருக்குங்க, சிக்கன் பீஸ் இருக்குது, அள்ளி சாப்பிடுவோம். நமக்கு ஒன்று சத்து வேணுங்களே அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. பேபி சிட்டிங் வந்திருக்கோம். இன்னொரு பிரெட் எடுத்து வச்சு அவ்வளோதாங்க, டோஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு என்னங்க ரொம்ப சூடாக ரொம்ப சூடாக வெடிச்சிருச்சு, திடீர்னு வெடிச்சிருச்சு. எங்கள் பக்கம் என்னென்னு ஃபீடு மீயா என்னங்க, ஃபீடு மீனும் இருக்குது. எனக்கு குடிச்சா வேலையை ஆரம்பிச்சிருச்சு போடுங்க. பாருங்கள், ஃபீடு மீன் இருக்குது. ஆனால் கிச்சனுக்குள்ளே மட்டும்தானுங்க அப்படி இருக்குது. வெளியில் வந்தால் ஒரு மாதிரி டார்க்னஸ்ஸாக இருக்குது. சரி, சொல்கிறது சரி, ஃப்ரிட்ஜை திறப்போம். என்னங்க ஃப்ரிட்ஜு காணோம். ஃப்ரிட்ஜு ஒரு ரூமாக இருக்குது, கடைசியில் வச்சுருக்காங்க பால் டப்பா. அதை எடுப்போம். கண்ணை பாருங்க, பயங்கரமாக இருக்கார். வெளியில் இருக்காது நம்மளை முறைச்சிட்ருக்குங்க. கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக என்னங்க, நம்மளை சாத்தி வச்சிருச்சு. எங்கெங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசருக்குள்ளே இருக்குங்க. வாருங்க, ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. நம்ம கையில் இருந்த பால் டப்பாவாக இருக்கணும். என்னங்க கூண்டுக்கு அந்தப்பறம் வச்சுருக்கானுங்க. இப்போ அது வேறு எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணுமாங்க. இந்த வழியில் போவோம். இந்த வழியில் போய் இப்படி போய் இந்த வழி கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்படி போய் அவ்வளோதாங்க, பால் டப்பா எடுத்துட்டேன். திருப்பி வந்த வழியிலே கொஞ்சம் போவோம். எனக்கு வேணால் 2 சைடு சுற்றி பார்ப்போம் இங்கே என்ன இருக்குன்னு. இங்கே வருங்க, கோழியோட நம்ம மீட் கறியெலாம் இப்படி பீஸா டப்பா கம்பியெலாம் கிடக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜோடு. சரி, என்னங்க கதவெல்லாம் வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணுவோம். என்ன 10ஆம் நம்பர் ரூம்குள்ளே தாங்க நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம். எப்படிங்க 9 நம்பர் டோரில் வெளில வரோம் என்னன்னு தெரியல. தெரியாமல் கைத்தறி கீழே விழுந்துருச்சுங்க. திருப்பி கதவை திறப்போம். அது கண்ணை பாருங்க, கொடூரமாக இருக்குங்க. கொடூரமாக ஒரு மாஸ்டர் மாதிரி மிருகம் மாதிரி இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கோபத்தில் இருக்குங்க ஃபீட் பண்ணலன்னு. அது ஃபீட் பண்ண சிரிக்கிறீங்க. சிரித்தா கூட பயங்கரமாக இருக்குங்க கண்ணு. அதுக்கு டைப்பர் மாற்றி விடுவோம். அது கைத்தறி கீழே விழுந்துட்டாங்க. அழகாடா அண்ணன் மட்டும் வயது செஞ்சிடாத. அப்படியே வச்சுட்டு டைப்பர் எடுத்துருவோம். போன டைம் ஆகலை. அவ்வளோதாங்க, கையில் வந்து. சரிங்க, கிட்ட போய் நம்ம டைப்பர் மாற்றுவோம். என்னங்க பயமுறுத்து அதை பார்த்தீங்களா இல்லையா, எப்படி கொடூரமாக வந்துச்சு. இதனால தாங்க ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன். நமக்கு அன்கான்ஷியஸ் பாருங்கள் எப்படி பயமுறுத்துறேன்னு. திடீர்னு எல்லா பொருளையும் பறக்க விட்டுச்சுங்க. அந்த எமர்ஜென்சி அதை எடுத்து வாயில் வச்சாதான் நம்ம அடக்க முடியும். திடீர்னு பாருங்க, திடீர்னு கிட்ட வேறு பயமுறுத்துறான். ஐயோ, இடையே செஞ்சிடாரு. எமர்ஜென்சி பிரேக். எனக்கு குழந்தைய தேடுவாங்க, சீக்கிரம் தேடி நம்ம தப்பிக்கணுங்க. இல்லைன்னா நம்மளை கொன்னுருங்க. என்னையும் மட்டும் இதை செஞ்சிடாரு. அவ்வளோதான் போட்டுருங்க. என்னங்க தூக்கி அடிச்சிருச்சு. கிட்ட போவோம். இது நம்மளை செய்யல. இங்கே பாருங்க, இவ்வளோ சேட்டை செஞ்சுட்டு பட்டுக்குட்டி மாதிரி தூங்கிட்டு இருக்குங்க. திடீர்னு முறைக்கிறேங்க. என்னங்க எங்கேயும் ஈட்டுறோம். என்ன புக்கு கையில் வச்சுட்டு கூப்பிடுதுங்க நம்மளை கிட்டவான்னு. என்னங்க மறைஞ்சு போயிடுச்சு. என்னங்க அது பறக்குது காற்றுல. போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். காற்றுல தாங்க இருக்குது. அதை பிடிப்போம். பிடிக்க முடியுமா? பிடிச்சிட்டேங்க. படுக்க வச்சுருவாங்க. காசு நேரம் விடும் போல. பொம்மை கேட்குறா. பொம்மை கீழே கிட்ட வச்சுட்டுங்க. கதை சொல்லணுமாங்க, அதுக்கு வேறு கதையை சொல்லுவோங்க. It was cold throughout the palace. The moon shone bright outside. The wind, it blew and blew. Oh no! The curtains flew open wide. The little prince was in his bed and couldn't get to sleep. So he called out for his mother, "Please go and find my sheep." "I'm thirsty," said the prince.
So the sheep fetched a drink. I'm dirty, said the prince. So the sheep changed his clothes. I'm tired, said the prince. Let me count you. 1, 2, 3. Just one more thing, said the prince. Before I drift to sleep. He opened up his big red eyes and turned to face the sheep. Come join me in my dreams. Stay forever in my head. Obediently, the sheep stepped forth. Its mind consumed. நம்ம புக்கு வேறு படிச்சுட்டு இருக்கோம். சரி என்ன பண்ணுறது, இந்த குழந்த என்ன பின்னாடி என்னங்க என்ன 3 பொம்மை பறக்குது, குழந்த வேறு என்ன, நான் என்னை எதோ செஞ்சிடாரு, நீ விட்டுரு. எனக்கு குழந்த பின்னாடி என்னமோ வருது, என்னமோ மேலே ஓப்பன் ஆகுது, என்னமோ இழுக்குது, என்னை எதோ செஞ்சிடாரு, விட்டுரு. எனக்கு திடீர்னு குழந்த மேலேருந்து வருது. என்னங்க இருட்டாயிருச்சு, என்ன நடக்குன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. குட் நைட்டா? என்னங்க எங்கேயும் நம்மளை அடைச்சி வச்சுட்டு குட் நைட்னு சொல்லி முடிச்சுருது. என்னங்க இது, என்ன அடைச்சி வச்சுருக்கேன்னு இருட்டாயிருச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வீடியோ வந்து வரும், இன்னும் இருக்குது.